அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் எங்க வீட்டு கொலுவுக்கு கூப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நவராத்திரி 2ஆம் நாள். இன்னைக்கு யாருடைய விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தா மா பிரம்மச்சாரிணி அவங்களுடைய விசேஷ அம்சம். துர்கையினுடைய விசேஷ அம்சத்துல இருந்தவங்களாக்கிய மா பிரம்மச்சாரிணியுடைய நிறம், அவங்களுக்கு பிடித்தமான நிறம் பச்சை. பச்சை நிறம் எப்போதுமே வளமை, அதே போல எனர்ஜி, அப்புறமா நம்மளை புதுப்பித்துக் கொள்தல், இதெல்லாம் பச்சை நிறத்தினுடைய அறிகுறி. அதனாலதான் நாங்களும் இன்னைக்கு மேட்சா பச்சையில வந்திருக்கோம். இன்னைக்கும் நிறைய பேர் கொலுவுக்கு பேர் கொடுத்திருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியா நம்மளுடைய கொலு சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய கொலு ப்ரோக்ராம் உண்டு. அதனால வீடியோ அனுப்ப விரும்புறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, உங்களுடைய வீடியோஸ் காட்டணும்னு விரும்புறவங்க எல்லாருமே நம்மளுடைய சபா மெம்பர்ஸை தொடர்பு கொண்டு உங்களோட வீடியோஸ் அனுப்பி வைங்க. வீடியோஸ் அனுப்பும் பொழுது போனை இப்படி ஹரிசாண்டல் மோட்ல வச்சு எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஹரிசாண்டல் மோட்ல வச்சு எடுங்க உங்களுடைய வீடியோஸ. அதே மாதிரி பின்னாடி எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேண்டாம். ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு காப்பிரைட் இஷ்யூ வருதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம். நீங்க பாடியோ இல்ல நீங்க உங்களுடைய ஓன் ஏதாவது மியூசிக் போடுறதா இருந்தா அதை நீங்க போடலாம். நல்லா அழகா உங்களுடைய கொலுவை பத்தி, உங்களுடைய குழுவினுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி, உங்களுடைய எத்தனை வருஷத்து பொம்மைகள், அந்த கலெக்ஷன்ஸை பத்தி நீங்க தாராளமா பேசி 3-4 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோஸ் எடுத்து எனக்கோ, பாலா சிவகுமாருக்கோ, கலா சந்திரசேகர், ஜெயந்தி ராம், கிருத்திகா மகாதேவன், கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் இவங்களுக்கெல்லாம் அனுப்பலாம். இல்லைன்னா நீங்க நம்மளுடைய மாடரேட்டர்ஸ் யாருக்காவது அனுப்பினா கூட அவங்க எங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களுடைய இதுக்கு நீங்க அனுப்பலாம். நீங்க ஆர்வமா சின்ன கொலுவா இருக்கு, நான் சும்மா சாஸ்திரத்துக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு கொலுவு உங்களோட சின்னதா இருந்தாலும் அதை நாங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா எல்லாருமே அந்த ஸ்டேஜ் தாண்டி தானே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் இல்லையா? அதனால எந்த சனிக்கிழமைனா வர சனிக்கிழமை தான்பா விஜயதசமி 12ஆம் தேதி இல்லையா, அது வரைக்கும் நம்மளுடைய கொலு ப்ரோக்ராம் உண்டு. இந்த கொலுவுல நிறைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்கள்ல பிரம்மாண்டமா கொலு வச்சிருந்தாங்கன்னா, எங்க வீட்டுல கொலு வைக்கிற வழக்கம் இல்ல, ஆனா எங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல கொலு வச்சிருக்காங்க, அதை நாங்க வீடியோ காட்டலாம், தாராளமா காட்டலாம். ரொம்ப நாய்ஸ் இது இல்லாம அழகா அந்த வீடியோவை கிளியரா எடுத்துன்னு கொடுங்க, நாங்க அதை ஒளிபரப்புறோம். இந்த மாதிரி எங்க வீட்டுல கொலு வைக்கலாம்னா கூப்பிட்டுருக்காங்க மத்தியமாஸ், அவங்களுக்கு எதுக்கு தர நாங்க சர்ப்ரைஸ் கொலு விசிட் இருக்கு. நீங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸா நம்ம மத்தியவர் வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல இருந்து இந்த கொலுவை நீங்க எடுத்துட்டு நமக்காக டெலிகாஸ்ட் பண்ண, நம்ம மத்தியவர் வீட்டுல பிரம்மாண்டமா கொலு வச்சிருப்பாங்க, அதை எல்லாருக்கும் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கலாம். நாங்களே சர்ப்ரைஸா உங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது வரோம் அப்படின்னா அதையும் நாங்க எடுத்துக்கிறோம். ஆகவே நீங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க, அந்த இது நாங்க கிளியர் பண்றோம். எல்லாரும் நம்ம இப்ப கொலு பார்க்க போலாமா? முதல் கொலு யாரோடது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்ப நமக்காக முதல் கொலுவை காட்ட வர்றவங்க நம்மளுடைய லக்ஷ்மி சி. நம்மளுடைய எப்போதுமே நம்ம நவராத்திரியை ஒரு நல்ல பக்தி பாடலோட தொடங்குவோம். நேத்திக்கு நம்மளுடைய பக்தி பாடல் பாட திரு ராஜசேகர், கார்வா ராஜசேகர் அவர்கள் அற்புதமான வயலின்ல ஒரு நல்ல அற்புதமான கீர்த்தனையை நமக்காக வாசிச்சு காமிச்சோம். இன்னைக்கு நமக்காக ஒரு அற்புதமான பாடலை பாட வருது நம்ம எல்லாருக்கும் பிரியமான நம்மளுடைய ஜலஜாமா தான். வாங்க நம்ம அவங்கள இன்னைக்கு நம்ம பக்தி பாடலோட ஆரம்பிப்போம். சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி, சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி, சாம்பவி சரசிஜ பவவந்தித கௌரே, சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி, சாம்பவி சரசிஜ பவவந்தித கௌரே,
சங்கடஹரிணி ரிபுவிதாரிணி கல்யாணி சங்கடஹரிணி ரிபுவிதாரிணி கல்யாணி சதானத பலதாயகி ஹரநாயகி ஜகய ஜனனி சங்கடஹரிணி ரிபுவிதாரிணி கல்யாணி சதானந்த பலதாயகி ஹரநாயகி ஜகய ஜனனி சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சாம்பவி சரசிஜ பவவந்தித கோரி श्याम कृष्ण सोदरी श्याम कृष्ण सोदरी श्यामळे सदोदरी श्यामकान लोले बाले श्यामकान लोले बाले सदा दीपजनशीले समगान लोले बाले सदा दीपजनशीले शंकरी संगुरु चंद्रमुखी अखिलांडेश्वरी श्री अखिलांडेश्वरी श्री अखिलांडेश्वरी सांभवी सरसिज भववन्दित गौरी நம்ம மத்தியமருடைய மூத்த உறுப்பினர் நம்ம ஜலஜாமா ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தனையோட இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே சமயம் நம்மளுடைய கொலுவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் பாடி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கொலுவோட நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கொலுவுல இருக்கிற மெம்பர்ஸ் தொடர்பு கொண்டு கேளுங்கள். என்னைக்கு பாடலாம் அப்படிங்கறது நாங்க விவரத்தை சொல்றோம். அதே போல இன்னைக்கு நம்ம யார் யார் வீட்டுக்கு கொலு பார்க்க போலாம் அப்படின்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சீனியர் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கொலுவை பார்த்துட்டு நம்ம வருவோம். வணக்கம்.
நான் லக்ஷ்மி சி. எங்கள் ஊர் கிராம ஆனைக்குப்பத்தில் இருக்கிற கொலு இந்த லலிதா சகஸ்நாமம் சொல்லி குருக்கள் மாமி சொல்லி கொடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க. குருக்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொலு வச்சு இந்த திருவிழா மாதிரி டெய்லி கொண்டாடுறோம் நாங்கள். அதை மத்திய மண்டலம் பகிர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாட்டு சேவ் பண்ணுறோம். நிமிஷம் ஆயிட்டா 1:29 பிறவி பிரபவதி. இன்னும் 2 நிமிஷம் ஆகணும். மூணு நிமிஷம் ஆகுமா? 2:18 2:22 எங்க 2000 இதானே சேவ் பண்றது எது? அவங்களோட கிராமத்துல இருந்து அழகா இந்த கொலு வந்து நமக்காக அனுப்பியிருக்காங்க லக்ஷ்மி சி. அவங்க ரொம்ப அழகா இருந்ததுல. கோவில்ல எவ்வளவு பேர் வந்து சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு பெரிய கொலு வச்சு இந்த பண்டிகையை கொண்டாடுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆழ்ந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம எப்படி காப்பாத்துறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நானும் அடையார் பத்மநாப சுவாமி கோயில் போயிருந்த போது தியாசபிக்கல் சொசைட்டி ஸ்கூல்ல இருந்து குட்டி குட்டி பசங்க அழகா அந்த பசங்களை வந்து ஒரு 30-40 பசங்களை அந்த கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே அழிச்சிட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ண வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலா பிரசாதம் எல்லாம் கொடுத்து பண்ணி நாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளுடைய இந்த வைபவ் வந்து வளத்துக்கு கடத்தணும், இளைய தலைமுறைக்கு கடத்தணும். இப்ப நிறைய குழந்தைகள் வந்து இதுல ஆர்வமா பங்கெடுக்கிறாங்க, பாடுறாங்க, அப்புறம் பஜன்ஸ் எல்லாம் போறாங்க, ஸ்கூல்ஸ்ல இது பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிறைய இதுல குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம புவனேஸ்வரி கீர்த்திவாசன் மேம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஊர்ல வந்து அவங்க கொலு வச்சிருக்காங்களாம். அந்த கொலுல வந்து பார்த்து எல்லாருமே வந்து குழந்தைங்களா வந்து பார்க்கணும், குழந்தைங்க வந்து இதுல என்னென்ன பொம்மையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா அவங்க வந்து காம்படிஷன் எல்லாம் வேற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தான் வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த எல்லாத்தையுமே கரெக்டா கொண்டு போய் கடத்தி கொண்டு போகணும். நம்ம அதை செய்வோம் அப்படின்னு நம்பிட்டு இப்ப அடுத்ததா வந்து யார் அவங்க வீட்டு கொலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு பாக்கலாமா? இப்ப வந்து அவங்க வீட்டு கொலுக்கு கூப்பிட போறவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு பாத்துடலாம். வாங்கோ, இதுதான் எங்க கொலு. நாங்க வந்து இத 3 ஸ்லிப்பா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த 2 காமிக்கிறேன். மேல்படியில கோவிந்தராஜ பெருமாள், இது ரங்கநாதருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு 4 கைகளோடையும் பக்கத்துல 2 தாயாரோடையும் இருப்பார் கோவிந்தராஜ பெருமாள். இந்த பக்கம் ராதாகிருஷ்ணர், அந்த பக்கம் வந்து பெருமாள் எங்க அதுல நிறைய கிருஷ்ணன் இருப்பார். பாண்டுரங்கன், ருக்மணி, மீரா. இது வந்து நம்ம கல்யாணி தேவநாதன் மேம் வந்து பிரசன்ட் பண்ணின கிருஷ்ணர் நமக்கு. இந்த ராதாகிருஷ்ணர், அப்புறம் மீரா. இது வந்து வசுதேவர் கிருஷ்ணன் தூக்கின்னு போறது. இது வந்து விஸ்வரூப செட்டு. அர்ஜுனன் வந்து விஸ்வரூபத்துக்கு முன்னே நமஸ்காரம் பண்றது. பத்ரிநாத்ல இருந்து வாங்கின்னு வந்த பத்ரிநாத் தான். வெண்ண பண்ற கிருஷ்ணர், ஹயக்ரீவர், ஆண்டாள். கீழே வந்து ராமர் செட்டு. இந்த ராமர் வந்து அன்பிரேக்கபிள் ராமர் அப்படின்னு சொல்லி பண்ணின இது. மகாலட்சுமி. இந்த யானை, இது வந்து நாங்கள் கேரளால இருந்த போது எங்களுக்கு கிஃப்டா வந்தது யானை. இந்த யானைக்கு கீழே ஒரு முதல்ல வச்சிருக்கோம் கஜேந்திர மோட்சம் செட்டு மாதிரி. நம்மாழ்வார், அப்புறம் ஆழ்வார்கள் செட்டு. மரப்பாச்சி பொம்மை. இது வந்து எங்க மாமியாருடைய பொம்மை, அது ஒரு 70-80 வருஷத்து பொம்மை. இதெல்லாம் இந்த கருட சேவை செட்டு. ராமானுஜர், சுவாமி தேசிகன், அப்புறம் மரப்பாச்சி. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சிருக்கோம். இது வந்து ஒரு கோவில் செட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். இதை கோவில் படிப்படியா ஏறி திருநீர்மலை கோயில் மாதிரி பண்ணியிருக்கோம். படிப்படியா மண்டபம், ஃபர்ஸ்ட் படி ஆண்டாள் இருக்கிற சன்னதி, அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் சன்னதி, அப்புறம் மேல வந்து ரங்கநாதர், பார்த்த பெருமாள் எல்லாரும் இருக்கிற மாதிரி அந்த செட் வந்து நாங்க கோவில் மாதிரி அந்த செட் பண்ணியிருக்கோம். மூணாவதா இந்த ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து இவங்க 2 பேரும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மியூசிக் கான்சர்ட் பண்ற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்கோம்.
இது வந்து இந்த டான்ஸ் ஆடுற பொம்மை. இவ வந்து இது ஆக்சுவலாக இது கரகாட்டக்காரன் செட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணினோம். இவங்க வாத்தியம் வாசிக்கிறதும் நாதஸ்வரம் வாசிக்கிறதும் அந்த இவ கோவேஸ்வரில் ஆடுற மாதிரி பண்ணுறது. இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப வருஷமாக எங்கள் ஆற்றுல இருக்குது. நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்த போது வாங்கின்னு வந்த கிருஷ்ணர் இது. இந்த செட்டு தான் இந்த தடவை நான் புதுசாக வாங்கின்னு வந்தேன். நம்ம ராமநகரா பொம்மை பெங்களூர்லேருந்து வாங்கின்னு வந்தது. இந்த பெருமாள் தாயார் ராம்லல்லா இந்த தடவை அயோத்தி போன போது வாங்கிட்டு வந்த ராம்லல்லா. எல்லாரும் தாம்பூலம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவன் வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதால கூட்டு பண்ணியிருக்கேன். எல்லாரும் எங்க ஆத்து கோலுக்கு கட்டாயம் வாங்க. ஹாய், எல்லாரும் எங்க வீட்டு கோலுக்கு கட்டாயம் வாங்கும். இன்னைக்கு கூட்டு பண்ணினேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப சிம்பிள் கோலு தான் இந்த தடவை. எல்லாரும் கட்டாயம் நம்ம பார்த்து கோலுக்கு வரணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அடுத்ததான் நமக்கு யார் வந்து நம்ம வீட்டு கோலு காட்ட போறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி மா வந்து அவங்களுடைய கிராமம் ஆரணிக்குப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிராமத்துல இருந்து நம்ம ஒரு கோலு பார்த்தோம். இப்ப அங்கேயே நிறைய ஃபிளைட்டை பிடிச்சி நம்ம யுஎஸ்ஏ போய் இறங்க போறோம். யார் வீட்டு கோலுக்கு போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாரும் அவங்க கிரிஜா அருணாச்சலம் வீட்டு கொலு பார்த்திருப்பீங்க. யுஎஸ்ஏல இருந்து அவங்க அனுப்பியிருக்காங்க நமக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான கொலு இல்ல அவங்களோடது. நம்ம டைம் லிமிட் சொன்னதுனால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அவங்க மியூசிக் பேக்ரவுண்டோட அனுப்பியிருந்தாங்க. அடுத்துதான் நம்ம யார் வீட்டு கொலு பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கொலுவினுடைய பாரம்பரியம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியல. ஆனா அதுக்கான படிகளுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. முதல் படியில வந்து இந்த மரம் செடி கொடிகள் அதெல்லாம் வச்சுட்டு, ரெண்டாவது படியில 2 அறிவு உள்ளவங்க, 3வது படியில வந்து 3 அறிவு உள்ளது, இந்த மாதிரி 6வது படியில மனிதர்கள், அதுக்கு மேல வந்து மகான்கள், அப்புறம் தெய்வங்கள் இந்த மாதிரி வைப்பாங்க. சில பேர் வீட்டுல கலசம் வைக்கிறதும் இருக்கும். 21 படி வச்சு பிரம்மாண்டமா இருக்கக்கூடியதாக இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல 21 படி. நேற்றுக்கே பாத்தீங்களே அவங்க விஜயலட்சுமி சர்மா எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தீம்ல வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கும் நிறைய நாவல்ட்டியான எக்கச்சக்கமான ஐடியா வருது. நிறைய பொம்மைகள் புதுசா நிறைய தீம்ல வர ஆரம்பிக்குது. இந்த தடவை வந்து ரொம்ப ஃபேமஸான பொம்மை எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. யார் வீட்டுல என்ன புதுசா பொம்மை வாங்கினீங்க, எந்த பொம்மை வந்து இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அடுத்தது நம்ம யாருடைய கொலு பார்க்கலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு ஃபேமஸ் மத்தியமர், நம்மளுடைய மத்தியமர் நல்லா பாடக்கூடியவங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தரிசனம் போனா அற்புதமா ஆண்டாள தரிசனம் பண்ண வைக்கிறவங்க. யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க வீட்டு கொலுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். பார்க்கலாம். நாமாவை பாடுவோம், ஹரி நாமாவை பாடுவோம், நாமாவை பாடுவோம், ஹரி நாமாவை பாடுவோம், ஹரி நாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம், ஹரி நாமாவை
பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். மந்திரம் தந்திரம் யந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான். மந்திரம் தந்திரம் யந்திரம் எதற்கும் வசப்படவே மாட்டான். ஹரிநாமா சொல்லி கதறி அழைத்தால் தாங்கவும் மாட்டான். ஹரிநாமா சொல்லி கதறி அழைத்தால் தாங்கவும் மாட்டான். ஹரிநாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். பட்டம் பதவி பணமிவையதையும் பார்க்கவே மாட்டான். பட்டம் பதவி பணமிவையதையும் பார்க்கவே மாட்டான். ஹரி பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கியே விடுவான். ஹரி பக்தி மட்டும் இருந்து விட்டால் மயங்கியே விடுவான். ஹரிநாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே. பாவம் புண்ணியம் தர்மம் என்ற கவலையே இல்லையே. ஹரிநாமா ஒன்று இருந்து விட்டால் கரை ஏற்றி விடுவான். ஹரிநாமா ஒன்று இருந்து விட்டால் கரை ஏற்றி விடுவான். ஹரிநாமாவை பாடுவோம். பிரபு நாமாவை பாடுவோம். அன்னை தந்தை ஆசான் எல்லாம் எனக்கு அவன்தானே. அன்னை தந்தை ஆசான் எல்லாம் எனக்கு அவன்தானே. முரளிதரனுக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே. முரளிதரனுக்கு உலகில் என்றும் கவலையே இல்லையே. ஹரிநாமாவை பிரபு நாமாவை விட்டல நாமாவை பாடுவோம். ஹரிநாமாவை பாடுவோம். அஞ்சனா பாடல துங்க வித்யா பாடினது தான் இது. ரொம்ப அழகா இருந்தது இல்லையா? அந்த ரொம்ப அற்புதமான பாடல் இது. இந்த பாடலை பேக்ரவுண்ட போட்டு பாலஸ்வகுமார் வந்து இதை எடிட் பண்ணினாங்க. அந்த எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. சாந்திமா வீட்டு கொழுவா அவங்களே தினப்படி அவங்க கன்னட இதை எடுத்து போடுவாங்க, அவங்க டைம் லைன்ல போடுவாங்க, நம்மளோட இதுல பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சாந்தி ஸ்ரீனிவாஸ் வீட்டு கொழுவை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சாங் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. சொல்லுங்க பாலா. அவங்க ஒரு சாங் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அது காப்பி ரைட் வந்து பாலா கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அவங்க ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அது காப்பி ரைட் வந்ததுனால நான் இதை எடிட் பண்ணேன். துங்க வித்யா தானே? ஆமா ஆமா, துங்க வித்யா பாலாவுடைய பொண்ணு துங்க வித்யா. ஏன்னா சாந்தி ஸ்ரீனிவாசமா போட்டிருந்த அந்த பாட்டு வந்து காப்பிரைட் இஷ்யூ வருது. அதுக்காக தான் நாங்க வந்து வீடியோஸ் அனுப்பும்போது பிஜிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு தான். ஏன்னா நிறைய சாங்ஸ் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து நம்மளோட இதை வந்து மியூட் பண்ணிடுறாங்க யூடியூப்ல.
Facebookல வரும்போது மியூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போராடி இது காப்பிரைட் இஷ்யூ வராம இருக்கிறதுக்கு நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் நீங்க வந்து எந்த பிஜிஎமும் வீடியோ அனுப்பும் போது போட வேண்டாம். நீங்க ஓன் குரல்ல பாடினாலும் டெலிகாஸ்ட் ஸ்டாப் ஆயிடுது. அதனால நீங்க பாடியோ இல்ல உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைகள் ரொம்ப நல்லா பாடக்கூடிய குழந்தைகள் இருந்தா அவங்க பாடினா எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம். நம்ம வந்து வேற எம்எஸ் அம்மாவோடதோ இல்ல யாரோடைய மியூசிக்கோ போட்டோம்னா டெலிகாஸ்டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும். அப்புறம் கிளைம் பண்ணி திருப்பி ரொம்ப போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. ஆகவே நீங்க வந்து உங்க வீடியோஸ் அனுப்பும்போது கொஞ்சம் கவனமா எங்களுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி எடுக்கும் போது ஹரிசாண்டல் மோட்ல இப்படி போன் வச்சுட்டு எடுங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வரும். நீங்க வந்து இந்த மாதிரி வெர்டிகலா எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட ஃபுல் ஸ்கிரீன் வராம பாத்தீங்க இல்லையா, கொஞ்சம் சின்னதா தெரியுதுல. ஃபுல் ஸ்கிரீன் வரணும் அப்படின்னா பண்ணுங்க. தொடர்ந்து இன்னும் 7 நாள் கோல் இருக்கு. நீங்க ஆர்வத்தோட கலந்துக்கிட்டா எங்களுக்கும் ஆர்வத்தோட ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஆசையா இருக்கும். ஆகவே எல்லாரும் வந்து நீங்க உங்களுடைய வீடியோஸை தொடர்ந்து எங்களுக்கு அனுப்புங்க. எனக்கு பாலா சிவகுமாருக்கு, கிருத்திகா மகாதேவன், கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன், நிக்கிலா ஷாம் சுந்தர், கலா சந்திரசேகர், ஜெயந்தி ராம் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அப்படி எங்களோட மெசஞ்சரோ இல்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து மாடரேட்டர்ஸ் உடைய மெசஞ்சர்ஸ்க்கு அனுப்பினீங்கன்னா அவங்க எங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பதிவா போடுங்க. இந்த மாதிரி நான் அனுப்புறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டீங்கன்னா நாங்களே உங்களை மெசஞ்சர்ல வந்து கான்டாக்ட் பண்றோம். உங்களுடைய வீடியோஸ் 3ல இருந்து 4 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. என்னென்ன சிறப்பு அம்சம் அப்படிங்கறது தெளிவான குரல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஏதாவது கைவேலை செய்ய தெரியும் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து அனுப்பலாம். இல்ல ரெசிபி பண்ண தெரியும் அப்படின்னா வீடியோ எடுத்து அனுப்பலாம். நேரலையில வந்து நான் பேசணும் நான் சொன்னது விஜயலட்சுமி சர்மா வந்து பேசினாங்களே, அது மாதிரி நேரலையில வரணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா நேரலைக்கு வரலாம். கூடிய நிறைய குழு வீடியோக்கள் எங்களுக்கு வந்தபடி இருக்கு. நீங்களும் இந்த குழுல கலந்துக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அடுத்ததா இப்ப நம்ம யாரோட இதை பார்க்கலாம். இதுவும் வந்து வெளிநாட்டு குழு தான். இப்ப வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பி டொரண்டோ போறோம். இப்ப டொரண்டோ ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம டொரண்டோ போயிட்டு இருக்கோம். மத்தியம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இங்கே டொரண்டோவில் எங்கள் ஆற்றுல 1 step சிம்பிள் கொலு வாட் எவர் இஸ் அவைலபிள் அதை வச்சு ஒரு கொலுப்படி மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். கலசம் இம்பார்ட்டன்ட்னால கலச பூஜை இன்னிலேருந்து நவராத்திரி டே 1 தொடங்கியாச்சு. இது எங்கள் ஆற்று தினப்படி சுவாமி ரூம். Simple decorations. Thank you all. நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். दुर्गा लक्ष्मी सरस्वती, दुर्गा लक्ष्मी सरस्वती, துணையடி பணிவாய் ஏ மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, துணையடி பணிவாய் ஏ மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய், ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய், ஸ்ருதி புகழ் நவராத்திரி உள்ளன்போடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, துணையடி பணிவாய் ஏ மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. மூர்பிறப்புகளில் செய்வினை ஒழியும், மூர்
முற்பிறப்புகளில் செய்வினை ஒழியும் மோகம் முதல் மனபேய்களும் அழியும் பார்ப்புயர் மங்கள தீபம் விளங்கும் பார்ப்புயர் மங்கள தீபம் விளங்கும் புகழோடு மகிழ்வும் வாழ்வில் துலங்கும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாய் மனமே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ரொம்ப அழகா பாடினாங்க. ரொம்ப அற்புதமான கொலு. வெளிநாட்டுல இருந்தா கூட நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அங்க கொலு வைக்கிறாங்க. இப்பெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா தீமேட்டிக்கா வச்சு நிறைய இது பண்ணி நிறைய இது ஒர்க் பண்ணி நிறைய நல்ல பிரம்மாண்டமான கொலுக்கள்லாம் காத்துட்டு இருக்கு, கியூல இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஆர்வமான வேலைகளை நீங்களும் உங்க கொலுவை அனுப்பலாம். எத்தனையோ பேர் வந்து மத்தியமர்ல பதிவா போடுறீங்க, அவங்க பதிவுல போய் நாங்க கமெண்ட் பண்றோம். இந்த மாதிரி வீடியோஸ் அனுப்பினீங்கன்னா எல்லா மத்தியமர்களும் பார்ப்போம். பதிவு எல்லா பேருக்கும் கண்ணுக்கு தெரியாது, ஆனா லைவா நீங்க காமிக்கும் பொழுது அது வந்து இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகும். அப்படிங்கறதுனாலதான் வீடியோஸா எடுத்து மத்தியமர் ஜொல்லுல கலந்துக்கோங்க. இது எப்பவுமே யூடியூப்ல இந்த வீடியோஸ் இருக்கும். அதனால எப்ப வேணும்னாலும் நம்ம மத்தியமர் கொலுவினுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்க்கும் பொழுது நீங்க வந்து யூடியூப்ல இதை பார்த்து ரசிக்கலாம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய மத்தியமர் வந்து க்ளோஸ்டு குரூப்பா இருக்கிறதுனால வெளியில இருக்கிறவங்களால அதை பார்க்க முடியாது. அதே நம்ம ஜொல்லுல அனுப்பும் பொழுது இது வேர்ல்டு வைட் யூடியூப்ல டிலே ஆகும் பொழுது உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கான சான்சஸும் நிறைய. உங்களோட கொலுவை எல்லாரும் பாராட்டுவாங்க. உடனே லைவ்லி கமெண்ட்ஸ் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க பாருங்களா. அத்தனை பேரும் லைவ்லி கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா? உங்களோட கொலுவினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க எல்லாருமே சந்தோஷப்படலாம் இல்லையா? வேர்ல்டு வைட் உங்க கொலு போகிறது அப்படின்னு மத்தியமர் மூலமா. அதனால நீங்களும் வந்து உங்களுடைய கொலுவை அனுப்புங்க, வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க. நாங்க அதை ப்ளே பண்றோம். எங்களை நாங்க சபா மெம்பர்ஸும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்ததா யாரை பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யாராவது வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு அற்புதமான பிரம்மோத்சவ செட்டு, திருக்குடந்தை பெருமாள் சாரங்கபாணி கோவிலுடைய பிரம்மோத்சவ செட்டு. இது வந்து அவங்களோட நடராஜர் செட். இந்த வருஷம் நடராஜருக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு கொலு எடுத்திருக்காங்க. இது வந்து அந்த செட்டியார் செட்டு, அதில் செட்டியார் எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இது வந்து சரஸ்வதி தேவிக்கு முன்னாடி பூஜை நடக்கிறது, காது குத்துற செட்டு, அப்புறம் பெருமாள் செட்டு, லக்ஷ்மியோடைய செட், இந்த இது தசாவதாரம் செட் வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு போட்டி. இந்த கொலு வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி நான் 2 க்ளூ தரேன். அந்த க்ளூவை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த கொலுவில் வந்து அவங்களே வந்து யார் யார் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களெல்லாம் வந்து விஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ராசலீலை செட், இந்த கிருஷ்ணன் வந்து இந்த வஸ்திராபகரணம் செட்டு, இது புதுசு, அதை அவங்க வச்சுருக்காங்க. அது கல்யாண செட். இது யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? யார் வீட்டு கொலுவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. இது சூரியன். நான் இது பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குப்பா. நான் அந்த சூரியன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்கள் வீட்டில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ஒரு தேரோட சூரியன் வந்து அந்த குதிரையோட ஓட்டுறது. ஸோ யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? நம்ம சபா மெம்பரில் ஒருத்தவங்களுடைய வீட்டில் தான் நான் இருக்கேன். பின்னாடி கலல் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்ததுனால அவங்க வந்து பிளான் இல்லை. ஸோ அவங்க வந்து கொலுவை தொகுத்து வழங்கும் போது இந்த இது யார் கரெக்டாக பதில் சொன்னீங்களோ அவங்கள வந்து அவங்க கெஸ் பண்ணாங்க. நம்ம சபா மெம்பர்ஸில் ஒருத்தவங்க குரல் கேட்டிருப்போம் அவங்களோட குரல். ஹாய் சகஸ்ரா, ஹாய் சொல்லு. ஹாய். யார் சகஸ்ரான்னு தெரியுமா? குரல் கேட்டிருப்பா. எந்தாவது குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நாளைக்கு அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களை யார் யார் இது பண்ணுறாங்களோ, ஸோ நம்ம ஜெயந்திராம் வீட்டு கொலுவில் தான் இது கேட்போம். ஓகே, ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஜெயந்திராம் வீட்டுல வந்து அவங்களுக்கே தெரியாது. அந்த இடத்துல சர்ப்ரைஸ் குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ணகுமாரி சர்ப்ரைஸா குட்டியா வீட்டுக்கு போன மாதிரி இன்னைக்கு வீட்டுமாலா நிஜமாவே ரொம்ப சர்ப்ரைஸ். எனக்கே தெரியாது.
இன்னைக்கு வந்து எங்க கொலு காமிக்கிறதுல மத்திய வேலை காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப பழைய காலத்து பொம்மைன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த இந்த பொம்மைகள்லாம் வந்து எங்க மாமியாரோட பொம்மை. இது இந்த பொம்மை, இந்த அம்பாள், கீழே இருக்கிறது, இந்த விலங்குகள், இதெல்லாம் வந்து எங்க மாமியாரோட 50-60 வருஷம் 50-60 வருஷத்து பொம்மை. இதெல்லாம் எல்லாரும் வந்து எங்க குழுவை பார்த்ததுல ரொம்ப திருப்தி. எல்லாரும் அவசியம் எங்க வீட்டுக்கு தாம்பூலம் வாங்கிட்டு வாங்க. பாய் மா, பாய். இன்னைக்கு கட்சியா ரொம்ப எதிர்ச்சியா தான் நான் வந்து ஜெயந்திராம் வீட்டுக்கு போனேன். பிளான்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பக்கத்துல ஒரு வேலையா போக வேண்டியது. நான் அப்படியே டக்குன்னு ஜெயந்திராம் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்களே என்ன எதிர்பார்க்கல, ஆச்சரியமா இருந்ததுன்னு. அப்புறம் அப்படியே தான் ஒரு சர்ப்ரைஸ் விசிட். இந்த மாதிரி நாங்களும் வந்து திடீர்னு ஒரு மாதிரி வந்து நிப்பேன். திடீர்னு பிசாசு மாதிரி வந்து யார் வீட்டு வாசலையா தட்டி வீடியோ எடுத்துக்க வருவேன். எதிர்பார்த்துக்கிடுங்க. அடுத்துதான் நம்ம யார் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ மத்தியமஸ், நம்ம மத்தியமர் கொலு 2024 ஜொலுவில் ஒரு ஹவுஸ் விசிட்டுக்கு நான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க, கொலுவுக்கு கூப்பிட்டுருந்தார். அதனால வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம அவங்க வீட்டு கொலுவை போய் பார்க்கலாமா? முதல்ல நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்க்கலாமா? இருங்க, நான் வரேன். தெரியும், வரேன் சார், வரேன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். என்ன சார், உள்ள நுழைஞ்சதுமே கொலு வச்சிருக்கீங்க? பழனி மலை செட்டு ஆக்சுவலா பார்க் மாதிரி கட்டி பண்ணலாம். பார்க் கட்டத்துல இடம் இல்ல, நம்ம இருக்கிற இடத்துல கட்டணும். அதனால இன்வெர்டர் தான் பேஸ் ஆயிடுது. அதனால அது மேலேயே இருக்கணும். அதான் அந்த காவடி எடுக்கிற மாதிரி, பார்க் எடுக்கிற மாதிரி வாத்தியங்கள் வாசிச்சுட்டு வராங்க. மேல வந்து பழனி மலை மேல தேர் பக்கத்துல முடி இருக்கிற கும்பல், அதாவது ஒரு குடும்பமே. வெஞ்செல்லாம் போறதுங்க. ஆமா, வெஞ்செல்லாம் போறது. சூப்பர். பழனி மலை. ஓகே. இங்க பாத்தீங்களா, ஆத்துக்குள்ள நுழைஞ்சோடனே ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் இருக்கார். சொல்லுங்க சார், பிள்ளையார பத்தி. பிள்ளையார் வந்து ஒரு கேலிகோ மில்ஸ் கிளாத்ல பண்ணது. இதை யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க 30 years பேக். அதை நாங்க வந்து அதை ஃப்ரேம் பண்ணி பண்ணோம். நமக்கு பிள்ளையார் தான் ஒரு முழு முதல் கடவுள். எல்லாம் அனுகிரகம் பண்ணோம் எல்லாருக்கும். பாருங்க, இவ வந்து ரூம்ல வச்சிருக்கா. பட் வாசல்ல இருந்தே அழகா இங்க எல்லாம் வந்து ஷோகேஸ்ல நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருக்கா. அப்படியே சூப்பர். சொல்லுங்க சார். அந்த முதல் படியில தசாவதாரம் மச்ச குர்மல்ல ஆரம்பிச்சு கல்கி வரகம் வரைக்கும் நடுவில் திருப்பார்கடல் பெருமாள் எழுந்திருக்கிறார் மகாலட்சுமியோட. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமியும் எல்லா ஐஸ்வர்யும் எல்லாருக்கும் அருளணும். அடுத்ததுல வந்து இந்த மயிலாப்பூர்ல வந்து 5 வாகனம் சேர்ந்து வரும், பஞ்சவாகனம் சொல்லுவாங்க. அந்த செட் அதுவும் ஒரு 25 வருஷம் ஓல்டு. அதுக்கப்புறம் கீழே அந்த கீழ்த்தட்டுல இந்த பக்கம் வந்து கைலாய செட்டு. அதுல ஒரு முருகன் பொம்மை மட்டும் கொஞ்சம் காணாம போயிட்டார். அவர் வேற இடத்துக்கு போயிட்டார். அப்புறம் இங்க ராமரோட தியாகராஜரும் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் அஷ்டசித்தி விநாயகர் ரூபாய். அதுக்கப்புறம் அங்க ஒரு பிள்ளையார். அதுக்கப்புறம் அந்த கலசம் வச்சிருக்கேன். அது குதிரையை பாதுகாக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வண்டி தெய்வானியோட லட்சுமி நரசிம்மர் இருக்கார். பாத்துக்கோங்க. ஒரு ராகவேந்திர பெருமாள். அப்புறம் தாயார் அந்த பக்கம். அந்த பக்கம் மேல் கடையில எல்லா தேவிகளும் சாரதா ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, ஆதிசங்கரர், சங்கரர், மகாபெரிவா எல்லாம் பிள்ளையாரோட ராஜராஜேஸ்வரி யானை பாதுகாக்கிற மாதிரி. இந்த பக்கம் 2வது தட்டுல பாலாம்பிகை, பால திருப்பட சுந்தரி. அப்புறம் ரிஷப வாகனத்துல எழுந்திருக்க சிவபெருமான். அதுக்கப்புறம் அண்ணாமலை அமரம், உண்ணாமலை அமரம். அந்த பக்கம் கற்பகாம்பல். அதுக்கப்புறம் கலசம். அதுக்கப்புறம் முருகன். அப்புறம் இந்த தட்டுல வந்து குருவாயூர் ஆரம்பிச்சுட்டு லட்சுமி பெருமாள் தாயார். இந்த பக்கம் பாருங்க, இதுவும் ரொம்ப வருஷத்து செட்டு, 40 வருஷத்து செட்டு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தட்டை வந்து எல்லாரும் கிருஷ்ணர் நாராயண டான்ஸ் தான். அதுல வந்து இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தாயாரம், ஆண்டாள் பாண்டுரங்கன். கீழே அத்திவரதரோட அதுக்கப்புறம் படகுல வந்து ராதாகிருஷ்ணன். அப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்க்கணும். அது பக்கம் கீழே உரையவரும் எழுந்திருக்காரு. கீழே பசங்களோட வந்து வேணுகாண்டி கேட்கற மாதிரி. கீழே தட்டுல வந்து நம்ம ஆட்சி இருக்காங்க. அவங்க வந்து இந்த இது உப்பு இதெல்லாம் வித்துட்டாங்க. ஆனா இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய பழங்கள், காய்கறிகள் தான் விற்பனை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு 80 வருஷ செட்டு ஒண்ணு இருக்கு பீங்கான்ல. இது வந்து பீங்கான் பொம்மை. அது வந்து யமதர்மன், சாவித்ரி வரம் கேட்டு இருக்காங்க. சூப்பர் சார், ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பழைய பொம்மைகள் வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ரொம்ப சந்தோஷம். நான் லட்சுமி நரசிம்ம ராஜாராமன். ரொம்ப சந்தோஷம் வந்து இருக்கு.
எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்து குருவை தரிசித்து அம்பாள் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது இல்லையா அவங்க லட்சுமி நரசிம்ம சார் வீட்டு செட்டு. அதுவும் இந்த சத்யவான் சாவித்ரி செட் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இல்லையா. இப்போ லேட்டஸ்டா வர எந்த பொம்மையிலயும் வந்து சத்யவான் சாவித்ரி செட் நான் பார்த்ததே இல்லை. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது. அதே மாதிரி அழகா அந்த பழனிமலை செட்டு, அது மொட்டையெல்லாம் வேற, அந்த குழந்தைங்க மொட்டை போட்டு இருக்கிற அந்த பொம்மைகள், ரொம்ப பழங்காலத்து பொம்மைகள் எல்லாம் அழகா ப்ரிசர்வ் பண்ணி மேல அழகா எல்லா இடத்துலயும் வரிசையா ரொம்ப அழகா இட நெருக்கடி இல்லாம சூப்பரா பண்ணிருக்காங்க இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார் உங்க வீட்டு குழுவுக்கு நேர்லயும் வந்து உங்க வீட்டு குழுவை எல்லாரும் பாக்குறோம். அடுத்துதான் நம்ம இன்னைக்கு ஒரு கைவேலையா பண்ணலாம். ஒரு கைவேலை பண்ணிருக்காங்க நம்ம அனிதா ஜிகே. அவங்களுடைய கைவேலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அன்புள்ள மத்தியமர் நண்பர்களுக்கு உங்கள் அன்பினி அனிதா வெங்கடரசமன் என்கின்ற ஏஜிகேவோட நவராத்திரி வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொலு சமயத்தில் உங்களுடைய கைவேலை அதிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிசு பொருள் பார்க்கலாம். இப்போது ட்ரெண்டிங்காக கடைகளில் கிடைக்கக்கூடிய அம்பாள் உருவங்களை வாங்கி எடுத்துட்டு அதை எப்படி கற்கள்னால் அலங்காரம் பண்ணுறதுங்கிற வீடியோவை இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியோட ஒரு சின்ன படம். இது MDF அட்டைனால் செய்யப்பட்ட ஒரு உருவம். இதை நம்ம கற்கள் கொண்டு எப்படி அழகாக திறம்பட ஒரு கைவேலையாக செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். முதல்ல படத்தை நன்றாக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு தேவையான வண்ண குந்தன் கற்கள் நிறைய ஆன்லைனில் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கும். தேவையான கற்களை முதலே தீர்மானம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலை சுட்டியிலிருந்து சந்திரபிரபை, சூரியபிரபை, ஜடை, அபயஹஸ்தம், அம்பாளுடைய அழகான வஸ்திரம், திருப்பாதங்கள், கொலுசு, கைகளில் இருக்கக்கூடிய அந்த மருதாணி நிறம், இது எல்லாத்தையும் எடுத்து காட்டுற மாதிரி கற்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட வர்ணங்களை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான கற்கள் இல்லாமல் விதவிதமான கற்கள், முத்துக்கள் கொண்டு செய்வது நல்லது. தலையில் ஆரம்பித்து அம்பாளுடைய அழகான கழுத்து ஆரம், வளையல், கொலுசு, அபயஹஸ்தம், புடவை ஆகிய இடங்களில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கற்களை ஃபெபி பாண்ட் அல்லது ஃபெபி க்ளூ அல்லது கம் இதை கொண்டு அழகாக ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சிறந்த பரிசு ஒன்று தயாராகிடும். உங்களுடைய கையினாலே செய்யப்பட்ட இந்த அழகான அம்பாள் உருவத்தை நீங்கள் கொலுவுக்கு வரவாளுக்கு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை உங்கள்கிட்டேருந்து பரிசாக வாங்குபவர்களுக்கும் அம்பாளின் அருள் என்றும் நிலைத்து நிற்கும். மிக்க நன்றி. தசரா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்கள் ஏஜிகே. ரொம்ப அழகா இருந்ததுல, ரொம்ப சிம்பிள் ஒர்க். ஆனா அது வந்து அந்த படத்தையே இப்படி அவ்வளவு அழகா தூக்கி கொடுத்துருக்கு இல்லையா. ஒரு படம், அந்த படம் இப்ப நிறைய அந்த மாதிரி படங்கள் விற்கிறாங்க இல்லையா. அதை வாங்கி நம்மளும் இந்த மாதிரி அழகழகான கலர்கள், ரொம்ப ஸ்டிக்கர் போட்டுல இப்ப விதவிதமா அந்த கல் வச்சு வேலை பண்ணலாம் வரல. சோ அதை வாங்கி ஒட்டினோம்னா நமக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி ஸ்டிக்கர் ஆச்சு. ஒட்டி கல்லு பயில பாடம் செஞ்சதும் ஆச்சு. ரொம்ப அழகா இருந்ததுமா. ரொம்ப அழகா ஒரு நவராத்திரிக்கு ஏற்ற சூப்பர் கிஃப்ட் அது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து இந்த இடத்துல நிறைவு பெறுது. நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருக்கீங்க. நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாளும் நல்ல பிரம்மாண்டமா எல்லார் வீட்லயும் ஜேனு கூட்டம் இருக்கும். லீவ் நாள் எல்லாரும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருப்பீங்க. நம்ம எல்லார் வீட்டுக்கும் போவோம். நாங்க நாளைக்கு யார் வீட்டுக்கு சர்ப்ரைஸா வரோம் அப்படிங்கறத வந்து ஒரு ரகசியமா வச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து திடீர்னு வந்தாதான் உங்களுக்கும் அது சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா. அப்புறம் சர்ப்ரைஸ் கோலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால எங்க சபா மெம்பர்ஸ் அவங்களுடைய நியர்பைல இருக்கக்கூடியவர்கள் கூப்பிட்டவங்க வீட்டுக்கு சர்ப்ரைஸா ஒரு விசிட் பண்ணி அவங்களோட வீடியோஸ் எடுத்துட்டு வந்து நாங்க ஒளிபரப்ப போறோம். நீங்க நிறைய பேர் எங்களை ஆவலா கூப்பிட்டுருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வருவதற்கு முயற்சி பண்றோமா. ப்ரோக்ராமும் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க முயற்சி பண்ணிக்கிறோம். நீங்க உங்களுடைய வீடியோஸ எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து அடுத்த சனிக்கிழமை தான். அன்னைக்குள்ள உங்களுடைய வீடியோஸ் அனுப்பி உங்களுடைய கொலுவுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க. நாங்க வந்து உங்க கொலுவை ஆவலோட ஆன்லைன்ல தரிசிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மத்தியமர்கள், வெளியூர்ல இருக்கக்கூடிய மத்தியமர்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம நிறைய ஊர்கள்ல வந்து இப்ப பெங்கால்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்கத்தா காளி பூஜை வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பிரபலமா இருக்கக்கூடிய உங்க பூஜைகளை கூட நீங்க வந்து அழகா வீடியோ எடுத்துட்டு வந்து எங்களுக்கு ஒளிபரப்பலாம். அற்புதமான இந்த கொலுவினுடைய இதை தொடர்ந்து நாளைக்கு மற்றொரு அற்புதமான கொலுவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கீத்மாலா ராகவன் மற்றும் மத்தியம சபா மெம்பர்ஸ் பாலா சிவகுமார், ஜெயந்திராம், கிருத்திகா மகாதேவன், கலா சந்திரசேகர், நிகிலா ஷியாம் சுந்தர், கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன்.
ராதே ராதே.